Hello viewers, welcome to Nita's General Info. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ட்ரேடிங் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் and இனிமே நியூவா ட்ரேடிங் கத்துக்க போறீங்க இல்ல ஆல்ரெடி இப்ப கத்துக்கிட்டு இப்ப ட்ரை பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உங்களோட ட்ரேடிங் சார்ட்ல எப்படி ஃபிபோனச்சி லெவல்ஸை நம்ம மார்க் பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரேடிங் பண்ற எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ப்ராஃபிட் பார்க்க. அதுல சில பேர் வந்து இண்டிகேட்டர்ஸ் அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓனாவே ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இந்த ஃபிபோனச்சி லெவல் மார்க் பண்றதுனால நமக்கு என்ன கெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க இண்டிவிஜுவலா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அண்ட் இண்டிகேட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க ஒரு இடத்துல என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபிபோனச்சியும் உங்களுக்கு ஒரு அடிஷனல் சப்போர்ட்டா இருக்கும் என்ட்ரி எடுத்து ஒரு ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக. இந்த ஃபிபோனச்சி லெவல் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஸோ இப்போ எப்படி நம்ம ஃபிபோனச்சியை நம்மளோட ட்ரேடிங் சார்ட்ல டிரா பண்றதுன்னு பார்க்கலாம் அண்ட் அது எப்படி யூஸ் பண்றதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ட்ரேடிங் வியூவில் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எந்த சார்ட் வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் இல்லை ஃபாரெக்ஸ் இல்லை கிரிப்டோ கரன்சி எந்த சார்ட் வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா BTC USDT அப்படின்ற சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக நான் இந்த BTC USDT எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபிபோனச்சி ட்ரா பண்ண முடியும். இல்லை 1 மினிட்லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் உள்ள சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் இருக்கு பாருங்க, அந்த டைம் ஃப்ரேமில் 1 டே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த 1 டேவை கிளிக் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே டே கேண்டில். ஏன்னா நம்ம டைம் ஃப்ரேம் வந்து டே கேண்டில் வச்சிருக்கோம். ஸோ இந்த கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் உள்ள கேண்டில், இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே கேண்டில், இந்த கரண்ட்ல இருக்கிற ரெட் கலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னையோட கேண்டில் இது. இப்போ நம்ம நேத்தோட கேண்டிலுக்கு தான் ஃபிபோனச்சி ட்ரா பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா 1 மினிட்லேருந்து 30 மினிட்குள்ளே நீங்கள் சார்ட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ணணும். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் 1 hour 2 hour இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு எப்படி ட்ரா பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கும். இதில் அந்த 3வது டூலை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் நேற்று கேண்டிலோட விக்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும், ஹை அண்ட் லோ இதை பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஓவரால் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு போதா அப் சைடு போதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ நேற்று கேண்டில் கூட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு டவுன் சைடில் தான் போயிட்டு இருக்கு. கீழே அந்த லோல இருந்து ஹைக்கு இப்படி கவர் ஆகிற மாதிரி ட்ராக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். இந்த எண்டு பொசிஷன் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் ரைட் சைடில் இருக்கணும். ஓகே, இப்போ டைம் ஃப்ரேமை நம்ம 15 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் மாற்றிட்ட பிறகு ஃபிபோனச்சி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் உங்களுக்கு நிறைய மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் லெவல்ஸ். ஸோ இந்த இடம் வந்தோடனே கண்டிப்பாக இந்த சார்ட்டில் ரிவர்சல் எடுக்கும். ஸோ பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த கோல்டன் லெவல் பார்த்தீங்கன்னா 0.618. ஸோ இந்த 0.618 ரீச் பண்ணும்போது கன்ஃபார்மாக ஒரு ரிவர்சலோ இல்லை அதை வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அந்த 0.618 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த டே கேண்டில் பேஸ் பண்ணி இன்னைக்கு மார்னிங் பாருங்க 6 o'clock இருந்து உங்களுக்கு இருக்கு. இதில் இத்தனை வாட்டி ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிட்டு வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ 0ன்ற ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக 2 தடவை ஆக்ட் ஆயிருக்கு. இந்த ஃபிபோனச்சி லெவல்ஸ் பாருங்க எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்குன்ட்டு. இப்போ இன்னைக்கு நீங்கள் மார்னிங் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சார்ட் வரைஞ்சிட்ட பிறகு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்க ஒரு டச் நடந்திருக்கு அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு டச், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருக்கு. அண்ட் தேர்ட் டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. இந்த 0.618 இந்த இடம் பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன் வந்து அடுத்த சப்போர்ட் லைனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அண்ட் இந்த ஃபிபோனச்சி லெவல்ஸ் எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த ஃபிபோனச்சி லெவல்ஸை நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி கூட இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடில் இந்த வேல்யூஸ்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அதை எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி இந்த ஃபிபோனச்சியோட செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபிபோனச்சி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அது மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டைல்ஸ். இந்த ஸ்டைல்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு நிறைய பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வேல்யூஸ் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த 0 அப்படின்னு இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடுங்க. அண்ட் 0.33 0.618 இந்த மாதிரி வேல்யூஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு
இந்த பாக்ஸை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் உங்கள் சார்ட்டில் விசிபிள் ஆயிரும். சப்போஸ் இங்கே நீங்கள் 0.33 போடலை, நீங்கள் மறந்துட்டீங்க, ஆனால் இப்போ நடுவில் நிறைய வேல்யூஸ் போட்டு இன்க்ளூட் பண்ண முடியலன்னா எந்த பாக்ஸில் வேணாலும் நீங்கள் 0.33ன்றதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அசெண்டிங் ஆர்டரில் தானாகவே எடுத்துக்கும். பேக்ரவுண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு தேவையான வேல்யூஸை என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் 1 minute 5 minutes 15 minutes அப் டு 30 minutes வரையும் யூஸ் பண்ணுற சார்ட்க்கு நீங்கள் லாஸ்ட் டே கேண்டில் யூஸ் பண்ணி ஃபிபோனசி ட்ரா பண்ணணும். இப்போ நீங்கள் மோர் தென் 30 minutes, அதாவது 1 hour 2 hour அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேமை 1 week அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வீக்லி கேண்டில்ஸ் ஓப்பன் ஆயிரும். சேம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் லோ டைம் ஃப்ரேம்க்கு என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும். இது லாஸ்ட் வீக் கேண்டில். ஸோ இது வந்து இந்த வீக்கோட கேண்டில். லாஸ்ட் வீக் கேண்டில் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வீக்கோட கேண்டில் ஹப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இங்கே எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிபோனசி கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபிபோனசி கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் வீக் ஹையிலேருந்து லாஸ்ட் வீக் லோ வரையும் ட்ராக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டைம் ஃப்ரேமை நீங்கள் 1 hourக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சராக கிடச்சிரும். ஸோ நீங்கள் லாங் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் ஒரு சில டைம் நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். அதாவது நீங்கள் போட்டு வச்சிருந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இல்லை சார்ட் வந்து மேலேயும் கீழேயும் போயிடும். மேலேயும் கீழேயும் மூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி ஹை டு லோ மார்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இருக்க ஜஸ்ட் இந்த ஃபிபோனசி சார்ட்டை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார் ஓப்பன் ஆயிரும். இதில் இந்த செட்டிங் சிம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிம்பிள் இருக்கும். அந்த லாக் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட் மூவ் ஆகாது. அதாவது உங்களுக்கு இந்த ஃபிபோனசி மூவ் ஆகாது. மூவ் ஆனாலும் உங்களுக்கு சார்ட்டோட சேர்ந்து தான் மூவ் ஆகும். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லாக் சிம்பிள் வெளியே தெரியாது. ஸோ அந்த டைம் இந்த லாஸ்ட் 3 dots கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இந்த லாக் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த லாக் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நிட்டாஸ் ஜெனரல் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.